ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபலின் சமையல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் எலும்பு தான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் தான் சூப் செய்ய போகிறேன். நல்லா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மிளகு, சீரகம், 2 வெங்காயம், 2 தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு சும்மா நம்ம நைஸாக அரைக்காதீங்க, சும்மா லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. ஒரு குக்கரில் வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா வந்து போட்டுன்னு அதில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் நான் அரைச்சி வச்ச மசாலாலேயே வந்து மஞ்சள் போட்டுக்கினேன். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் வெங்காயம் வந்து 2 எடுத்துருக்கேன். பெரிய சைஸில் வந்து தக்காளி 2, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வச்சுங்க. அந்த மசாலாலேயே வந்து போட்டு கலக்கி விட்டுங்க. நான் வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு, ரொம்ப ஃபஸ்ட்டு காரம் பார்த்துங்க டேஸ்ட்டு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டேன். லைட்டாக வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போடுங்க. கரம் மசாலா போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். அது போட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரில் வந்து வச்சுருங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க வந்து மட்டன் எலும்பை வந்து அதில் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அது இது வந்து பசங்களுக்கு தாராளமாக கொடுக்குறோம். பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிங்க. ஏன்னா காரம் இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது வந்து இப்போ குளிர் காலத்தில் செஞ்சு கொடுங்க. பசங்க சளியும் பிடிக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் அதில் போட்டுருங்க. போட்டு இது வந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா ஒரு வந்து ஃபில்டரில் வந்து வடிகட்டி கொடுங்க பசங்க. ஏன்னா வந்து நம்ம எலும்பு நல்லா வேக வைக்கிறதுனால இந்த சின்ன சின்ன முள்ளுங்க வரும். பசங்க தான் வந்து சாப்பிட்டாக்கா தொண்டையில் மாட்டிக்காது. நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு சேஃபாக இருக்கும் கொஞ்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து வங்கக்கடையில் வந்து புயல் இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்தியில் சொல்கிறாங்க. இது செஞ்சு பார்த்து வீட்டில் பசங்க செஞ்சு கொடுத்தாக்கா நம்மளுக்கு சளியே பிடிக்காதுங்க. எப்போவுமே பசங்களும் கொஞ்சம் காரம் கம்மி போட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரே மாமியார்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பாருங்களேன் எவ்வளோ வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம எலும்பு நல்லா வெந்து வரணும். ஒரு 10 விசில் விட்டால் நல்லா மெதுவாக வரும். அது ஆட்டு எலும்புலாம் வந்து பார்க்கறதுக்கு இது ஒரு 5 விசில் முடிஞ்ச உடனே திறந்து பார்த்து வெந்துச்சா பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பு. மறுபடியும் குக்கர் மூடி இன்னும் ஒரு 5 விசில் விடணும். இது அப்போ தான் முள்ளுலாம் நல்லா ஸ்மூத்தாக மெதுவாக வரும். செஞ்சு நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.